இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. தணிக்கை வாரிய நடைமுறைகளால் மன உளைச்சல் ஏற்பட்டிருப்பதாக பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தணிக்கை வாரிய நடைமுறைகள் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மேலும் திட்டமிட்டபடி படத்தை வெளியிடாததால் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் பட தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. புகாரில் கூறப்பட்ட காட்சிகள் முன்னதாகவே நீக்கப்பட்டு விட்டதாகவும் பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒரே நாளில் நடைமுறைகளை முடித்து உத்தரவு வழங்க வேண்டும் என்பதை ஏற்க முடியாது என்று நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தணிக்கை வாரிய நடைமுறைகள் மன உளைச்சலை ஏற்படுத்துகின்றன என்று தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தணிக்கை வாரியம் மீது பட தயாரிப்பு நிறுவனம் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறது. தலைமை நீதிபதியிடம் தங்களின் குற்றச்சாட்டுகளை பட தயாரிப்பு நிறுவனம் கொட்டி தீர்த்து வருகிறது. புகாரில் கூறப்பட்ட காட்சிகள் முன்னதாகவே நீக்கப்பட்டதாகவும் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தலைமை நீதிபதியிடம் தங்களின் குற்றச்சாட்டுகளை பட தயாரிப்பு நிறுவனத்தினர் கொட்டி தீர்த்து வருகின்றனர். திட்டமிட்டபடி படத்தை வெளியிட முடியாததால் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. புகாரில் கூறப்பட்ட காட்சிகள் முன்னதாகவே நீக்கப்பட்டு விட்டன என்றும் தயாரிப்பு நிறுவனம் வாதத்தை முன்வைத்திருக்கிறது. ஒரே நாளில் நடைமுறைகளை முடித்து உத்தரவு வழங்க வேண்டும் என்பதை ஏற்க முடியாது என்று நீதிபதிகள் தரப்பு தெரிவித்திருக்கிறது. தணிக்கை வாரிய நடைமுறைகள் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளன என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து நடைமுறைகளையும் ஒரே நாளில் முடிக்க முடியாது என்று ஜனநாயகன் பட தரப்பிடம் தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான தணிக்கை விவகாரம் விசாரணைக்கு வந்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதிகள் முன்பாக இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. காலையிலிருந்து விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் விசாரணை துவங்கிய நிலையில் தணிக்கை வாரியமும் பட தயாரிப்பு நிறுவனமும் தங்களுடைய வாதங்களை வைத்து வருகிறார்கள். எங்களுக்கு போதுமான கால அவகாசம் தரவில்லை என்று தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. கால அவகாசம் வழங்காமல் தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்தது என்றும் தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. புகாரில் கூறப்பட்ட காட்சிகள் முன்னதாகவே நீக்கப்பட்டு விட்டன என்றும் தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருக்கிறது. மேலும் ஒரே நாளில் நடைமுறைகளை முடித்து உத்தரவு வழங்க வேண்டும் என்பதை ஏற்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரே நாளில் அனைத்து நீதிமன்ற நடைமுறைகளையும் முடித்து உத்தரவு தர வேண்டும் என்பதை ஏற்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுக்கு போதுமான கால அவகாசம் தரவில்லை என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கால அவகாசம் வழங்காமல் தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்திருக்கிறது என்றும் புகாரில் கூறப்பட்ட காட்சிகள் முன்னதாகவே நீக்கப்பட்டுவிட்டன என்றும் தெரிவித்திருக்கிறது. ஜனநாயகன் தணிக்கை சான்று தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இருதரப்பு வாதங்களும் வைக்கப்பட்டு வருகின்றன. புகாரில் கூறப்பட்ட காட்சிகள் முன்னதாகவே நீக்கப்பட்டு விட்டன என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே நாளில் நடைமுறைகளை முடித்து உத்தரவு வழங்க வேண்டும் என்பதை ஏற்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து அன்றே வழக்கு தொடர்ந்தனர். எங்களுக்கு போதுமான கால அவகாசம் தரவில்லை என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது.
எந்த கால அவகாசமும் வழங்காமல் மேல்முறையீடு செய்திருக்கிறது தணிக்கை வாரியம் என்று பட நிறுவனம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. தணிக்கை வாரிய நடைமுறைகள் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளன என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. புகாரில் கூறப்பட்ட காட்சிகள் முன்னதாகவே நீக்கப்பட்டுவிட்டன என்றும் தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து உயர்நீதிமன்றத்தில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. திட்டமிட்டபடி படத்தை வெளியிடாததால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. புகாரில் கூறப்பட்ட காட்சிகள் முன்னதாகவே நீக்கப்பட்டு விட்டன என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனநாயக பட விவகாரம் தொடர்பான விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இருதரப்பும் வாதங்களை முன்வைத்து வருகின்றன. முன்னதாக தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பட நிறுவனம் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. புகாரில் கூறப்பட்ட காட்சிகள் முன்னதாகவே நீக்கப்பட்டு விட்டன என்று பட தயாரிப்பு நிறுவனத்தின் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. ஒரே நாளில் நடைமுறைகளை முடித்து உத்தரவிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஒரே நாளில் உத்தரவுகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை ஏற்க முடியாது என்று தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். கால அவகாசம் வழங்காமல் தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்தது என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து அன்றே தணிக்கை வாரியம் வழக்கு தொடர்ந்தனர் என்றும் எங்களுக்கு போதுமான கால அவகாசம் தரவில்லை என்றும் தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஜனநாயகம் பட தணிக்கை விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தலைமை நீதிபதி அமர்வு இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் இருதரப்பும் வாதங்களை முன்வைத்து வருகின்றன. தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து ஏற்கனவே வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் பட தயாரிப்பு நிறுவனம் தன்னுடைய வாதத்தை முன்வைத்து வருகிறது. ஒரே நாளில் நடைமுறைகளை முடித்து உத்தரவு வழங்க வேண்டும் என்பதை ஏற்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுக்கு போதுமான கால அவகாசம் தரவில்லை என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வருகிறது. தணிக்கை வாரிய நடைமுறைகள் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளன என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் புகாரில் கூறப்பட்ட காட்சிகள் முன்னதாகவே நீக்கப்பட்டு விட்டன என்றும் பட தயாரிப்பு நிறுவனம் தங்களுடைய வாதத்தை வைத்திருக்கிறது. ஜனநாயகம் பட தணிக்கை விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தலைமை நீதிபதி அமர்வில் இந்த விசாரணை வந்திருக்கிறது. இருதரப்பு வாதங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து வாதங்கள் வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பட தயாரிப்பு நிறுவனம் தங்களுடைய வாதங்களை வைத்து வருகிறது. எங்களுக்கு போதுமான கால அவகாசம் தரவில்லை என்றும் கால அவகாசம் வழங்காமல் தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறது தயாரிப்பு நிறுவனம். தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து அன்றே வழக்கு தொடர்ந்தனர். எங்களுக்கு போதுமான கால அவகாசம் தரவில்லை என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வருகிறது. எங்களுக்கு எந்த கால அவகாசமும் வழங்காமல் தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்திருக்கிறது என்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள் தயாரிப்பு நிறுவனம். தணிக்கை வாரிய நடைமுறைகள் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளன என்றும் திட்டமிட்டபடி படத்தை வெளியிடாததால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்றும் தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வருகிறது. புகாரில் கூறப்பட்ட காட்சிகள் முன்னதாகவே நீக்கப்பட்டு விட்டன என்றும் தயாரிப்பு நிறுவனம் தனது வாதங்களை முன்வைத்து வருகிறது. ஒரே நாளில் நடைமுறைகளை முடித்து உத்தரவு வழங்க வேண்டும் என்பதை ஏற்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜனநாயகம் பட தணிக்கை விவகாரம் தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த விசாரணையுடைய வாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.